வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்தியாவுடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி அமெரிக்கால போய் பேசினாலும் பேசினாரு. ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் ஐயோ எரியுதுடி மாலா, ஃபேனை 22ல வை, பர்னால குடு அப்படின்னு இந்த டேப்ல மாட்டின எலி மாதிரி குடுக்க நெடுக்க ஓடிட்டு இருக்குங்க. இந்தியாவை அவமானப்படுத்திட்டாரு, இந்தியாவை உலகங்களை வச்சு கேவலப்படுத்துறாரு. இதுதான் இவருடைய அஜெண்டா. ஒரு ஜார்ஜ் சோரோ ஸ்பான்சர்டு, ஒரு ஆன்டி நேஷனல், ஒரு அர்பன் நேக்சல், இப்படிப்பட்ட ஏகப்பட்ட விமர்சனங்கள் குவிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி ராகுல் காந்தி என்னதான் பேசினாரு அமெரிக்கால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? மோடி சைனாவை எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரே வரையில அழகா பதில் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவில பிஜேபி ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி காலத்துலதான் கிட்டத்தட்ட டெல்லி சைஸுக்கான நிலப்பரப்பை சைனா ஆக்கிரமிச்சிருக்குது பார்டர்ல. இதை குறித்து பிஜேபி அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இதுல இருந்தே சைனாவை இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால மோடி சைனாவை ரொம்ப மோசமா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசியிருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது வேலையில்லா திண்டாட்டம். எல்லா நாடுகள்லயும் தான் இருக்கு, அது மாதிரிதான் இந்தியாவில இருக்கு அப்படின்னு சொல்றது தப்பு. எல்லா நாடுகள்லயும் இல்ல, ஒரு சில நாடுகள்ல மட்டும்தான் இந்த வேலையில்லா திண்டாட்டம் பெரிய பிரச்சனையாக இருக்கு. சைனாலாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உற்பத்தியில அவங்க முன்னிடத்துல இருக்கிறாங்க. அங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் செக்டர்ல, ப்ரொடக்ஷன் செக்டர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் தேவைப்படுது. சைனாவை பார்த்து எது கத்துக்கிறோமோ இதை நாம கத்துக்கணும். இந்தியாவுல ஸ்கில்லுக்கு குறைச்சலே கிடையாது. நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, படித்த இளைஞர்கள் இருக்காங்க. வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்ல திறமையா வேலை செய்யக்கூடிய எத்தனையோ லட்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனா இங்கே அவர்களுடைய திறமைக்கும் படிப்புக்கும் மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்துக்கு அதை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியல. அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குறதுல இந்த அரசாங்கம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்குது. மாறாக இங்க இருக்கக்கூடிய கார்பரேட்ஸை வளர்க்கறதுலதான் இவங்க ஆர்வம் காட்டுறாங்க. இந்த காலகட்டத்துல சோசியல் மீடியா இவ்வளவு ப்ரெவலண்டா இருக்கும் பொழுது பாரத் ஜோடோ யாத்திரை ஏன் போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ரொம்ப தெளிவா வருதுன்னு பதில் சொல்றாரு. நாங்க பார்லிமெண்ட்ல பேசினா அதை ஒளிபரப்ப மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா எங்க மேல கேஸ போடுறாங்க, நாங்க அசிங்கப்படுத்துறோம், அவமானப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, மக்கள் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு மக்கள் கிட்ட போய் பேசினா அதை எந்த மீடியாவும் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா மீடியா எல்லாமே மோடியோட பாக்கெட்ல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் கிட்ட எங்க கருத்தை நாங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? அதற்கு ஒரே வழி நேரடியா இறங்கி மக்கள் கிட்ட போய் பேசணும்னு தோணுச்சு. அதனாலதான் நான் பாரத் ஜோடோ யாத்திரை 2 முறை நான் மேற்கொண்டேன். இதுல நானும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அரசியல் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட பேசுறது மட்டும் இல்ல, மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நாம உள்வாங்கிறது. இந்த பாரத் ஜோடோ யாத்திரா மக்களுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு பக்குவத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு. மக்களுடைய பிரச்சனைகளை என்னால கேட்க முடிஞ்சது. அதை உணரக்கூடிய ஒரு தன்மையை எனக்கு கத்துக் கொடுத்துச்சு. இன்னைக்கு அதுதானே இந்த அரசாங்கத்துக்கிட்ட மிஸ்ஸிங். மன் கி பாத் அப்படின்னு மாசம் தான் மனசுல இருக்கிறத பேசுறானே தவிர உண்மையிலேயே மக்கள் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த அரசாங்கம் ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் மெஷினரி எந்த அளவுக்கு நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிறத வன்மையா கண்டிச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு. மணிப்பூர்ல 16 மாசமா பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ட்ரோனு, ஒரு பக்கம் ஏவுகணைங்க, நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. ஆனா இதற்கு தீர்வு காண இந்த அரசு என்ன முயற்சி எடுத்தது? 16 மாசமா இதை வேடிக்கை தானே பாக்குது. அதே மாதிரி நாடெங்கும் சிறுபான்மையினருக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக ஏகப்பட்ட வன்கொடுமைகள் நடந்திருக்கு. ஆனா இதெல்லாம் எதிர்த்து இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா? பிரதமர் ஏதாவது ஒரு இடத்துல இதை பத்தி பேசியிருக்கிறாரா? இதை கண்டிச்சிருக்கிறாரா? பிரதமருடைய மௌனம் தான் எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அச்சத்தை கொடுக்குது. இந்த அரசாங்கம் மறைமுகமாக இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுதோ அப்படின்னு தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணார். எவ்வளவு உண்மையான விஷயம். இன்னைக்கு நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை தான் அங்கே போய் அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் முன்னால அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக அவர் சொல்கிறார். அதே மாதிரி பேசும்போது சொல்றாரு, ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. மக்கள் கிட்ட பயம் குறைஞ்சிருக்கு. பிஜேபி மேல இருந்த பயம் மக்களுக்கு இன்னைக்கு இல்ல.
இத நிறைய பேர் வெளிப்படையாவே டெல்லியில இருக்கும்போது நான் போகும்போது காரை நிறுத்தி நிப்பாட்டி கிட்ட சொல்லிட்டு போறாங்க. எங்களுக்கு இப்போ ஒரு தைரியம் இருக்கு, ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனை உருவாக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் எங்களுக்கு. அதனால இந்த அரசாங்கம் மேல இருக்கக்கூடிய பயம் எங்களுக்கு போயிடுச்சு. மக்களுக்காக, மக்களுடைய குரலாக மக்கள் நாங்க என்ன விரும்புறோமோ அதை நீங்க பேசுறீங்க. இதைத்தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்றோம். யாரும் யாரபடியும் உசந்தவங்க இல்ல, தாழ்ந்தவங்க இல்ல. அவங்கவுங்க மதம், அவங்கவுங்க கலாச்சாரம், அவங்கவுங்க மொழி அவங்கவுங்களுக்கு முக்கியம். எதுவுமே ஒசத்தி தாழ்த்தின்னு இல்ல. அப்ப எல்லாத்தையும் நம்ம மதிச்சு எல்லாரும் கை கோர்த்து பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கறத சொல்றாரு. கேஸ்ட் சென்சஸ் அதுக்காக தான் வேணும்னு கேட்கிறோம். இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்துல 90% ஆஃப் த பாப்புலேஷன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவங்க கேமே இல்ல. தே ஆர் நாட் ஈவன் இன்சைட் தி எக்கானமி அப்படிங்கிறாரு. தே ஆர் நாட் பிளேயிங் த கேம் அப்படின்னு சொல்றாரு. நாட்டுடைய 10% செல்வந்தர்கள் கையில தான் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இருக்கு. மத்தவங்க எல்லாம் அத சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமைய மாத்தணும்னு சொல்றோம். எதுக்கு வெறுப்பு, எதுக்கு வன்முறை? இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாட்டுடைய பொருளாதாரத்துக்காகவும், நாட்டுடைய இளைஞர்களுக்காகவும், நாட்டுடைய வருங்காலத்துக்காகவும் எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். அதுதான் உண்மையான விக்சித் பாரத்துடைய அர்த்தம் அப்படின்னு பேசுறாரு. இத பேசுனதுக்கு தான் சங்கி கூட்டம் இன்னைக்கு தத்தலாபத்துக்கான குதிக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, ராகுல் காந்தி பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய விஷயங்களை தானே சொல்லியிருக்கிறாரு. இது என்ன வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்தியர்களுக்கோ இல்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கோ தெரியாத விஷயமா? ராகுல் காந்தி போய் இதெல்லாம் வெளிநாட்டுல பேசுறது இவங்க அசிங்கப்படுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி. என்ன மோடியை விமர்சனம் பண்ணா இந்தியாவை விமர்சனம் பண்றதா அர்த்தமா? இதத்தான் பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொன்னார். மோடி இஸ் நாட் ஈக்குவல் டு இந்தியா. RSS இஸ் நாட் ஈக்குவல் டு இந்துயிசம். அந்த வேறுபாட புரிஞ்சுக்குங்க. இன்ஃபேக்ட் இப்போ USA பேசும்போது சொல்லியிருக்காரு, இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் அதோடைய நிலைப்பாடையும் அதோடைய சித்தாந்தத்தையும் தான் நான் விமர்சிக்கிறேனே தவிர தனிப்பட்ட முறையில் மோடி மேல எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது அப்படிங்கிறார். I don't actually hate Mr. Modi. அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறார் ராகுல் காந்தி. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் மேல இந்த முட்டாள் கூட்டம் எவ்வளவு வன்மத்தை ஊழுது அப்படிங்கிற பாத்தீங்களா? இது எப்படி தெரியுமா இருக்கு? உலக அரங்குல இந்தியாவை அவமானப்படுத்தி நிக்க வச்சிருக்கிறாங்க. ஐயோ அவமானமா நிக்கிறீங்களாடா அப்படின்னு சொன்னா நாங்க கண்ணை மூடிக்கிட்டோம், நீங்க எனக்கு பார்த்து எங்களை அவமானப்படுத்துற அப்படின்னு கேக்குறான். இப்படிதான் இருக்கு சங்கீதனுடைய லாஜிக். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாம கண்ணை மூடிக்கிட்டா அப்படியே மறைஞ்சு போயிடும். பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகம் இருண்டு போயிடும். மத்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்தியாவுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே தெரியாது, இங்க தேர்வு பாடம் பொங்கி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்தியாவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குஜராத்லயோ இல்ல டெல்லியிலயோ வெளிநாட்டுல இருந்து யாராவது வந்தா வெள்ள ஸ்கிரீனை போட்டு மறைக்கிறீங்களா? அப்படி மறைச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இதை பத்தி இங்க ஆரோக்கியமா பேச விட்டிருந்தா, விவாதிக்க விட்டிருந்தா, விமர்சிக்க விட்டிருந்தா ஏன் வெளிநாடுகள்ல போய் இதை பேச வேண்டிய தேவை ஏற்படுது? இதை யார் பேசி இருக்கணும்? எங்க பேசி இருக்கணும்? எங்க விமர்சனம் பண்ணிருக்கணும்? இந்தியாவில இருக்கிற மீடியா இதை பத்தி பேசியிருக்கணும். இந்தியாவில இருக்கிற மீடியா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்கணும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த அரசாங்கத்தை நோக்கி இந்த கேள்வி எழுப்பியிருக்கணும். இதெல்லாம் பண்றதுக்கு இந்த சங்கி கூட்டத்துக்கு துப்பு இல்ல. ராகுல் காந்தி போய் அமெரிக்கால பேசுனது அவங்களுக்கு அவமானமா போயிடுச்சு. உண்மையான தேசபக்தி என்ன தெரியுமா? ஒரு தனி மனிதனுக்கு துதிப்பாடுறது இல்ல. நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. எல்லாருக்கும் ஒரு வாய் சோறு கிடைக்கணும்னு நினைக்கிறது. எல்லாருக்கும் வருமானம் வரணும், வாழ்வாதாரம் வரணும், வாழ்க்கை மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி அரசியலமைப்பு சட்டம் சொன்ன மாதிரி எல்லாருமே சகோதரத்துவத்தோட இங்க இருக்கக்கூடிய பெண்களை மதிச்சு நல்ல சுபீட்சமா, சௌக்கியமா, சந்தோஷமா வாடுறது. இதுதான் உண்மையான தேசபக்தியா இருக்க முடியும். இப்ப சொல்லுங்க, ராகுல் சொன்ன இந்த விமர்சனங்கள், இந்த கருத்துக்கள் உண்மையானதா இல்லையா? இத பேச வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? எப்பதான் பேச போறோம்?